இந்த வாரம் தொடர்ச்சியாக ஈரானை குறித்தும் சில மிஸ்ட்ரி, அதாவது சில ரகசியங்கள், தகவல்கள் கொடுக்கப்பட்ட அந்த டைம்குள்ளே நம்ம எவ்வளோ கற்றுக்கொள்ள போகிறோமோ அந்த காரியத்தை நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். பாருங்கள், சமீபத்தில் இந்த யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்தே நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லை நம்ம இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லா ஊடகங்கள்லேயும் நம்ம பார்க்குற மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஹமாஸுடைய யுத்தத்தை பற்றி தான். ஸோ யூதர்களை பற்றியோ யூதர்களுடைய ஹிஸ்ட்ரி தெரியாதவங்க கூட இன்றைக்கி புறஜாதி மக்கள் கூட அவங்கள பற்றின ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க யார், இன்றைக்கி இந்த நடக்கிற யுத்தத்துக்கு என்ன பேக்ரவுண்ட் பிக்சர் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே இன்றைக்கி கொண்டு வராங்க. அதை இன்றைக்கி மற்ற ஜனங்களுக்கும் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணுறாங்க. ஆனால் இது யார் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சபை தான் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா முழுக்க முழுக்க பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு பர்டிகுலர் மக்களை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த மக்களுக்கு சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது யார்? அவங்க தான் யூத ஜனங்கள். ஆதியாகமம்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த மக்களை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். இது இஸ்ரேல் ஏன் ஸ்பெஷல்? Jesus was born in Israel, Jesus lived in Israel, Jesus died in Israel, Jesus was crucified, Jesus rose again in Israel, and Jesus is coming back to Israel again. ஸோ இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம். ஸோ இஸ்ரேல், பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள்லாம் மாறி மாறி இருக்கலாம். ஏன்னா ஆபிரகாமுடைய நாட்களில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ண அந்த முழு தேசமும் இன்றைக்கி இஸ்ரவேலர்கள் கையில் இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை தான். ஆனால் நாட்கள் வரும், தேவனாகிய கர்த்தர் வரும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, அந்த பகுதியை அவங்க நிச்சயமாக சுதந்திரிப்பாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, we are living in the time of prophecy. அதாவது வேகமாய் தானியேலுடைய கடிகாரம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்னும் நம்ம காலத்தை அறிஞ்சிக்காதவங்களா எங்கேயோ ஒன்று நடக்கட்டும், எங்கேயோ ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னு இருந்தால் அது எவ்வளோ பரிதாபம் அப்படிங்கிறதையும் பரிசுத்த வேதாகமம் சபைக்கு ரொம்ப அழகாகவே எழுதி வைத்திருக்கிறது. பாருங்கள், இந்த 28 மே, அதாவது இந்த டியூஸ்டே, ஸோ கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் ராஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் தான் அவங்க எல்லாருமே குடியிருந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்த யுத்தம் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த காசாவோட பகுதியில் ஆரம்பமாகி அந்த காசாலேருந்து இப்போ ராஃபாவை நோக்கி அவங்க வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். கான் யூனிஸ்லேருந்து ராஃபா, இந்த ராஃபாக்குள்ளே என்டர் ஆகுது, இஸ்ரேலுடைய படைகள் என்டர் ஆகுது அப்படின்னு உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், ஏன் அமெரிக்கா கூட என்ன சொல்லிச்சுன்னா, ராஃபாக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எந்த சப்போர்ட்டும் எங்கள் சைடில் இருக்காது, நாங்கள் ஆயுதங்களை நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடினமான அறிக்கையை கூட அந்த பிரசிடெண்ட் முன்வைத்தார். ஆனால் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொன்னது என்னென்னா, நாங்கள் எங்கள் பற்களை கொண்டும் நாங்கள் எங்கள் நகங்களை கொண்டும் நாங்கள் யுத்தத்தை நாங்கள் மேற்கொள்வோம், இந்த உலகத்தில் எந்த பவரும் எங்களை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல? பல நாடுகளுடைய எதிர்ப்புக்கு நடுவில் தான் இந்த யுத்தம் நடந்துட்டுருக்குது. அக்டோபர் 7 அந்த அட்டாக் நடந்த சமயத்தில் எல்லா தேசங்களும் பரிதாபத்தோடு இஸ்ரேல் நாட்டை நோக்கி பார்த்தாங்க. இஸ்ரேலில் நடந்தது மிகப்பெரிய கொடுமை. அங்கிருந்த அப்பாவி ஜனங்கள், அங்கே நடந்துட்டு இருந்த அந்த நோவா அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலில் ஏராளமான ஜனங்கள் கொலை செய்யப்பட்டாங்க, சிலர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு போனாங்க. ஒரு பயங்கரமான ஒரு கலவரம் அந்த டைமில் நடந்தது. அதை இஸ்ரேல் தங்களுக்கு நடந்த ஒரு மினி ஹாலோகாஸ்ட் மாதிரி தான் பார்க்குறாங்க. மினி ஹாலோகாஸ்ட்னா என்னது? ஏற்கனவே ஹிட்லரால் 6 மில்லியன் யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா? அதில் கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் கொஞ்ச ஜனங்கள் தான் மீதி இருக்கிறாங்க, யூதர்கள். நம்மளை மாதிரி டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரி கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஜனத்தொகை ரொம்ப கம்மியான மக்கள் தான். அந்த மக்கள்லேயும் ஒரு பகுதியை இவங்க கொலை செய்தது எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஹாலோகாஸ்ட் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி தான் ஒரு பழி வாங்கும் விதமாக பதில் தாக்குதலில் ஈடுபட்டுச்சு இஸ்ரேல். இது பல மாதங்களாக இந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது தெரியும். ஆனால் நாள் போக போக என்னாச்சு அப்படின்னு சொன்னால், காசாவில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அப்பாவி மக்கள், தி இன்னசென்ட் பீப்புள்,
மென், விமென், கிட்ஸ், பேபிஸ் எல்லாருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது உலகத்தையே உழுக்கக்கூடிய கவலைக்குரிய ஒரு விஷயமா மாறிச்சு. அப்போ எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க, அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் சாகுறாங்கன்னு. ஆனால் இஸ்ரேல் முன்வைத்த காரியம், எங்களுடைய தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை நோக்கி அல்ல, அங்கே மறைந்து ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ், அந்த தீவிரவாதிகளை நாங்கள் குறிவைத்து தான் தாக்குறோம் அப்படின்னு. அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது, இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் தங்களை மறைச்சிக்கிறதுக்கும் தங்களோட வெப்பன்ஸை மறைச்சிக்கிறதுக்கும் தங்களுடைய டனல்ஸை எதுக்கடியிலலாம் கட்டி வச்சுருந்தாங்கன்னா, ஸ்கூல்ஸ் கடியில், மாஸ்க் கடியில், பப்ளிக் பிளேசஸ் கடியில், பொதுமக்கள் வாழ்கிற இடங்களில், அதுக்கடியிலெல்லாம் லாங் டனல்ஸ் கட்டி வச்சு அந்த இடத்துக்குள்ளே அவங்களுடைய வெடி மருந்துகள், அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையும், அவங்களோட ராக்கெட்ஸ் அத்தனையும் அவங்க பதுக்கி வச்சுருந்த இடமா அது இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது? இவங்களை பிடிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. ஹாஸ்பிட்டல்ஸாக ஆயுதமாக எடுத்துக்கிறாங்க, ஸ்கூல்ஸாக ஆயுதமாக எடுத்துக்கிறாங்க. அதற்கு மக்களுக்கு நடுவில் ஒளிஞ்சிருக்கும் போது இந்த தாக்குதலில் வாரன் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அப்பாவி மக்கள் மரித்து போனாங்க. ஆனால் சேஃபர் ஜோனுக்கு நீங்கள் கடந்து போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ச்சியாக இஸ்ரேல் முன் வைத்துட்டே தான் இருந்தது. இப்படி நாட்கள் போக 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 இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இருக்கிறோம் அப்படின்னா, உலகம் முழுவதும் ஆன்டிசெமிட்டிசம், அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான, இஸ்ரேல் மேலே ஒரு கசப்பு, ஒரு ஹேட்ரட், இஸ்ரேல் மேலே வார்த்தையால் இல்லை செயல்கள்னால அதை காமிக்கக்கூடியதை உலகம் முழுவதுமே நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபடுத்தி கொண்டு சீக்கிரமாக ஒரு சீஸ் ஃபயர் உண்டாகணும், இந்த யுத்தம் நிறுத்தப்படணும், இந்த யுத்தம் மேற்கொண்டு நடக்கக்கூடாது, யூ ஷுட் ஸ்டாப் த வார், இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அதே சமயத்தில் இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவங்க கையில் இருக்கக்கூடிய பிணை கைதிகள் விடுதலையாக்கப்படணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ராஃபா பகுதியை பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் எல்லா பாலஸ்தீனர்களும் இந்த ராஃபாவில் தான் சின்ன சின்ன ஷெல்டர்ஸ் அமைச்சிட்டு அங்கே குடி இருந்துட்டுருக்குறாங்க. ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்தவங்க தான். பட் இந்த யுத்தத்தில் நீங்கள் ஏராளமான வீடியோஸும் பிக்சர்ஸும் பார்த்துருப்பீங்க. ஒரு எலும்பு கூடு போல் மாறி இருக்குது. ஒரு யுனைடெட் நேஷன்ஸோடைய ஜென்ரல் அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறார், இட் இஸ் லைக் ஹெல் ஆன் எர்த். காசா இஸ் எக்ஸாக்ட்லி லுக்கிங் லைக் ஹெல் ஆன் எர்த். ஸோ இந்த பூமியில் ஒரு நரகத்தை பார்க்கணும் அப்படின்னா காசாவை பார்த்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.3 1.4 மில்லியன் பாலஸ்தீனியன்ஸ் இந்த ராஃபாவில் தான் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் வாரங்களுக்கு முன்பாக என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் அந்த இடத்த விட்டு குடிபெயர்ந்து போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 900,000 மெம்பர்ஸ் அங்கிருந்து வேறு பகுதிகளுக்கு அவங்க மாறி போயிருக்கிறாங்க. ஸோ இப்போது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ரீசெண்டாக நடந்த அந்த ராஃபா அட்டாக், ஸோ அதில் கிட்டத்தட்ட 45 பாலஸ்தீனர்களும் 249 பேர் அந்த கேம்பில் குடியிருந்த அப்பாவி காசன்ஸ் அவங்க தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், they were so innocent. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக அங்கே இருந்து சாப்பிட்டு ஒவ்வொரு நாள் பொழுது கழிக்கிறதே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காரியம்தான். ஸோ இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு தாக்குதல், அந்த தாக்குதலில் ஏராளமான பேர் மரித்து போயிட்டாங்க. ஸோ இதை இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரும் இதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அண்ட் ஹி கால்ஸ் இட் டு பி அ ட்ராஜிக் ஆக்சிடெண்ட். ஆனால் உலகம் முழுவதும் அக்ராஸ் த குளோப், ஏன் இதை சொல்கிறேன்னா, இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒருவேளை இன்னொரு பெரிய யுத்தத்துக்கு நேராக போகுமா, இல்லை அடுத்தது வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் அ வெரி பிக் குவெஸ்சன் மார்க். ஸோ இதை ஒரு ட்ராஜிக் ஒரு ஆக்சிடெண்ட். ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், வேர்ல்டு கோர்ட் வந்து அகெயின்ஸ்ட் இஸ்ரேல் தான் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இம்மீடியட்டாக நீங்கள் சீஸ் ஃபயருக்கு வரணும், யூ ஷுட் ஸ்டாப் இன்வேடிங் ராஃபா அப்படிங்கிறது. ஆனால் இஸ்ரேல் இது எதுக்குமே அவங்க காது கொடுக்கவே இல்லை. சமீபத்தில் இஸ்ரேல் மேலே டெல் அவீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் இந்த பதில் தாக்குதல். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த தீர்ப்பை கொடுத்த 2 நாளுக்கு அப்புறம் தான் இந்த மிகப்பெரிய ஒரு பயங்கரமான தாக்குதல். என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் நடந்த தாக்குதல்லே மோசமான தாக்குதல் விளைவுகள் அப்படின்னு சொன்னால் இப்போ அங்கே குடியிருந்த அந்த ரெஃப்யூஜி கேம்பை தாக்குனது தான். ஸோ அங்கே இருந்த அகதிகள் குடியிருந்த இடத்த ஏன் நீங்கள் தாக்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இஸ்ரேலுடைய IDF, அதாவது டிஃபென்ஸ் மிலிட்ரி கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா,
அதே பகுதிகளில் தான் 2 ஹமாஸ் லீடர்ஸ், முக்கியமான லீடர்ஸ் அங்கே தான் இருந்தாங்க. அவங்கள தான் நாங்கள் வந்து மையமாக வச்சு அவங்கள தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அடிபட்டாங்க, நீங்கள் ஏன் அவங்கள தாக்குதல் நடத்துனீங்க? இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இப்போ டோட்டலாகவே தேர் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல். அப்போது கத்தார் சொல்கிறது என்னென்னா, உடனே நம்ம ஒரு பீஸ் டாக்குக்கு வரணும், ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்கிறது என்னென்னா, தர் ஷுட் பி அன் வெரி இம்மீடியட் அண்ட் பெர்மனன்ட் சீஸ் ஃபயர். அதில் சிலர்லாம் வந்து ஊடகங்களில் இப்படி சொல்கிறாங்க இஸ்ரேலை குறித்து. 60 தடவை ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 90 கிலோ பாம் அந்த இடத்துல அவங்க போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இத்தனைக்கு நடுவில் இஸ்ரேல் கிட்டேருந்து ஒரே ஒரு பதில் வந்திருக்கு பாருங்க, எங்களுக்கு யுத்தத்தை நிறுத்துகிற எந்த ஐடியாவும் கிடையாது, எங்களுடைய கோலை நாங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும், அன்லெஸ் வி அச்சீவ் ஆர் கோல். அப்படி என்ன கோல்? முழுக்க முழுக்க தீவிரவாதத்தை நாங்கள் அழிச்சே தீருவோம், இல்லைன்னா ரெண்டாவது எங்களுடைய பிணை கைதிகளை நாங்கள் ஃப்ரீ பண்ணணும், வி ஹாவ் டு கெட் தெம் பேக். இந்த 2 கோல் தான் இஸ்ரேல் கையில். நாங்கள் இப்போ பாதியில் விட்டோன்னா மறுபடியும் இந்த தீவிரவாதம் முளைக்கத்தான் செய்யும், மறுபடியும் எங்கள் மேலே தாக்குதல் நடத்த தான் செய்வாங்க. இதை பாதியில் விட முடியாது. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இதை வந்து ஒரு நியாயமாக நாங்கள் ரன் பண்ணிட்டு இருந்த எங்கள் கண்ட்ரியில் பூந்து எங்களுடைய பாவப்பட்ட மக்களை பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க, கொலை செய்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தாக்குதல் வந்து தீவிரவாதிகள் மேலே தான் நடக்குதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க மையப்படுத்தி சொல்கிறாங்க. இதற்கு நிறைய லீடர்ஸ், ஃப்ரான்ஸ் நாட்டு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரன், ஃபாரின் பாலிசி ஆஃப் த யூரோப்பியன் யூனியன் ஜோசப் பாரல், ஸோ இவங்க அதே மாதிரி இட்டாலியோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிராசட்டோ, இந்த பேர்லாம் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல் த கண்ட்ரீஸ் ஆர் ஸ்லோலி கெட்டிங் அவே ஃப்ரம் இஸ்ரேல். இஸ்ரேலை விட்டுட்டு அப்படி விலகுறாங்க, அதை வந்து பார்க்குறோம். இதனால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ தான் நம்ம தீர்க்க தரிசன பகுதிகளுக்குள்ளே நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு குறித்து நாங்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நாங்கள் நடத்த போகிறோன்னு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த அறிவிப்பில் வெளியே வந்த சில இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம போகலாம். இந்த பிபிடி பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் டிவியில் பிக்சர் வரல. ஸோ நம்ம ஏற்கனவே பர்ஷியா பற்றி பார்த்தோம் இல்லையா? நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். பர்ஷியாவில் இருந்த சில முக்கியமான ராஜாக்களை பற்றி பார்த்தோம். ஸோ அக்டோபர் 7 ஹமாஸ் அட்டாக், ஏப்ரல் 14 ஈரான் ஃபஸ்ட்டு டைம் அட்டாக் பண்ணிச்சு. ஸோ கடைசி நாட்கள் எசேக்கியல் 38 அங்கேருந்து வரக்கூடிய சில நாடுகள் எதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு நாடை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம், ஈரான். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கிறப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, ஒரு வார் பற்றி மத்தேயு 24 கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னென்னா, யுத்தங்களை குறித்தும் யுத்தங்களுடைய செய்திகளை குறித்தும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கேள்விப்படுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இது யார் சொன்னது? சீஷர்கள் சொன்னாங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ அட்டென்ஷன் நம்ம கொடுக்கணும் இல்லை? இதுக்கு முன்னாடியும் நிறைய யுத்தங்கள்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. அப்போது ஹிட்லர் இருந்த காலத்தில் எல்லாரும் சபை என்ன நினச்சதுன்னா, ஹிட்லர் தான் ஆன்டி கிரைஸ்ட், முசோலினி தான் வந்து ஒரு கள்ள தீர்க்கதரிசி. அப்படின்னா சபையினுடைய காலம் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அந்தந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க ஒரு அர்த்தத்தை, ஒரு ரெவலேஷனை வச்சுக்கிட்டே தான் வந்தாங்க. அப்புறம் அந்த காலமும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலம் வந்தது பார்த்தீங்களா? கொரோனா காலத்தில் வரும்பொழுது இதே அதிகாரங்கள் இதே பக்கங்களை எடுத்து தான் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இதுதான் நடக்க போகுது. நம்ம வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அன்லெஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ரிவீல்ஸ், நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கணும். அதன் அடிப்படையில் தான் இந்த காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க, மத்தேயு 24 அதிகாரம் 6 கேள்விப்படுவீர்கள், எச்சரிக்கையாயிருங்கள்,
ஸோ யுத்தங்கள் வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து மனிதர் குலம் வந்ததுலேருந்தே யுத்தங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இப்போ பாருங்க, பூமி அதிர்ச்சி கேள்விப்பட்டுட்டு இருக்கோமா? ஆமாம், கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். நிறைய வால்கானிக் எரப்ஷன்ஸை நம்ம பார்க்குறோம். குளோபல் வார்மிங் பற்றி பேசுகிறோம். கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுச்சுங்கிறத பார்க்குறோம். அதிக வெப்பநிலையில் இருக்கிறோம். யுத்தங்கள் ஓயவே மாட்டேங்குது. எத்தனையோ விதமான கவுன்சில்ஸை உருவாக்கி கூட இந்த 3வது உலகப்போர் வந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு தான் ஒரு ஐநா சபையெல்லாம் உருவாக்குனாங்க. எத்தனையோ சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் யாராலையும் எதுக்கும் ஒரு முடிவு கொண்டு வரவே முடியல. ஸோ இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு யுத்தத்துக்குள்ளே போகிறோம். இப்போ ஃபெமைன் சொல்லும்போது இந்த காசா பகுதியை வந்து பயங்கரமான ஒரு பஞ்சத்தின் பகுதி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இவ்வளோ ஒரு தகவல் இருக்கும்போது ஒரு பக்கத்தில் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே பயமாக இருக்குல்ல. ஸோ என்னது இந்த மாதிரி எழுதியிருக்கே, இதெல்லாம் ஆண்டவர் எதற்கு அடையாளமாக வச்சார்னா, இந்த காலம் ஒரு முடிவுக்கு வரும். இட் இஸ் ஆல் அபவுட் எண்ட் டைம். இந்த ரகசியமெல்லாம் யூதர்களுக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட இயேசு கிறிஸ்துவுடைய பேசினா அந்த விலையேற பெற்ற வார்த்தைகள் இருக்கா? இல்லை, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவே யாருன்னு தெரியாது. மேசியா வந்தாச்சுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்போது யூதர்களுடைய அவங்க பின்பற்றுகிற சில காரியங்கள்லாம் வேற. ஆனால் இன்னைக்கு சபை என்ன பண்ணுதுன்னா, அவங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுறதும் அவங்களோட நினைவு கூறுதலாம் அதெல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி போயிட்டாரு. சபை எடுத்துக்கொள்ளப்படுற காலத்தில் நம்ம நின்றுட்டுருக்குறோம். இன்னும் நம்ம வந்து கண் தெளியாதவர்கள், குருடர்களை போல நடந்தோன்னா ரொம்ப ஐயோ. அப்போ பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல், அதுதான் வந்து அந்த அதற்கப்புறம் வந்தது தான் இந்த சர்ச் ஏஜ். இப்போ நம்ம இருக்கிறது தான் இந்த சபையினுடைய காலம். அடுத்தது இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும், அதுதான் வந்து ரகசிய வருகை. அடுத்தது இதை தொடர்ச்சியாக நடக்க போகிறது தான் 7 வருஷ உபத்திரவ காலம். அந்தி கிறிஸ்துவனுடைய கைக்கு இந்த பூமி போகும். ஒரு சமாதான பேச்சுவார்த்தை உண்டாகும். வஞ்சிப்பான், இஸ்ரவேல் வஞ்சிக்கப்படும். அடுத்த தொடர்ச்சியாக வரக்கூடியது 3.5 ஆண்டு காலங்கள். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க 2ஆம் வருகை, அந்த வருகை. ஸோ அந்த ஒரு நடுவில் நடக்க போகிறது தான் ஒரு பேட்டில் ஆஃப் அர்மகடான். பின்னாடி வரக்கூடியது தான் 1000 வருஷ அரசாட்சி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா, எவ்ரிதிங் இஸ் கம்மிங் டுகெதர் டு செட் அப் த மில்லேனியல் இயர். அதுக்கு வந்தாச்சு நம்ம. ஆல்மோஸ்ட் வி ஆர் வெரி மச் க்ளோசர் அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ இருக்கிற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இதுக்கு டேட்டு டைம் எல்லாம் பைபிள் எழுதி வச்சுருக்கான்னு எங்கிட்ட கேட்காதீங்க, அதெல்லாம் எழுதலை. ஆனால் என்ன நடக்குங்கிற அந்த கடைசி காலத்தை குறித்து ரொம்ப அழகாக பைபிள் சொல்லியாச்சு. அதனால தான் நம்ம ஈரானை வச்சு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ 7 காலங்களை குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ மொத்தமே 7 நாள். ஒரு நாள் என்பது 1000 வருஷம். 6 நாள் கர்த்தர் எடுத்தார், இந்த பூமியை அழகாக சிருஷ்டித்தார். 7வது நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். ஸோ 1 is equal to 1000 years. ஸோ 6 is equal to 6000 years. ஸோ 6000 years இந்த பூமி மனுஷனுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற வருஷம் 2024. இந்த 2024 2000 வச்சுக்கோமே. அப்படின்னா எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி 2000 வருஷம் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து ஆதாம் வந்ததுலேருந்து எத்தனை வருஷம் கழிச்சு வந்தார்? 4000 வருஷம் கழிச்சு வந்தார். ஆபிரகாம்லேருந்து எத்தனை வருஷம் கழிச்சு வந்தார்? 2000 வருஷம் கழிச்சு வந்தார். தாவீதுலேருந்து எத்தனை வருஷம் கழிச்சு வந்தார்? 1000 வருஷம் கழிச்சு வந்தார். ஸோ அப்போ டோட்டலாக இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் கழிச்சு இந்த பூமிக்கு வந்தார்? ஆதாம்லேருந்து 4000 years. இயேசு கிறிஸ்து வந்து போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு? 6000 years. ஸோ அதை நாட்களில் சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம்? 6 நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்போ 7வது நாள் கடைசி 1000 வருஷம் யார் கைக்கு இந்த பூமி போனோம்? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலம். ஸோ நியாய பிரமாணம் அப்படிங்கிறது மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏனோக்கெல்லாம் இருந்த காலத்தில் மனசாட்சியின் காலம். அடுத்தது வாக்குத்தத்த காலம், ஆபிரகாமினுடைய அழைப்பு. அடுத்தது மோசே மூலமாக கர்த்தர் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த நியாய பிரமாணத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலம், அதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு 4 days முடிஞ்சதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதான் த பிகினிங் ஆஃப் த 5th day. அப்போ 5000 வருஷத்தினுடைய பிகினிங்கில். ஸோ இப்போ அவர் வந்து போய் 2 நாள் ஆச்சு. இப்போ இருக்கிற இந்த காலத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சபையின் காலம், கிருபையின் காலம், புறஜாதியாருடைய காலம், அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். இது முடிஞ்ச உடனே முடிகிற சமயத்தில் யார் உள்ள நுழைவா? அந்தி கிறிஸ்து உள்ள நுழைவான். இப்போது எவ்வளோ வேகமாக சில கம்யூனிட்டி ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு கலீஃபா உள்ளே வருவார் அப்படின்ட்டு. இப்போ ஈரானே வந்து ஒரு லீடர் வருவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு உண்டு. See, they are all getting very much ready. ஒரு கலீஃபா உள்ளே வருவார் அப்படிங்கிறது, அது எங்கேருந்து வருவார் அப்படிங்கிறதா இப்போ அவங்களுக்குரிய ஒரு காரியம். நமக்கு ஏற்கனவே பைபிள் சொல்லியிருக்கு, ஒரு அந்தி கிறிஸ்து உள்ள நுழைவான் அப்படிங்கிறது. அதற்கு பிற்பாடு 7 வருஷ உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் அந்த 7வது நாள், அதுதான் சந்தோஷமான பிசாசு இல்லாத முதல் உலகம். அதை ஆட்சி செய்ய போகிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அண்ட் தென் இட் கம்ஸ் த எண்ட் ஆஃப் சேட்டன். அதுக்கப்புறம் இட் இஸ் நித்திய ஒரு காலமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கா? இது எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, நம்ம 490 ஆண்டுகள் 490 years, இதுதாங்க ஒரு முக்கியமான கேலண்டர். இதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 70 வாரத்தை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். அதில் ஒரு இடைப்பட்ட அந்த ஒரு வார காலங்கள், ஸோ ஆல்மோஸ்ட் 69 weeks ஆர் ஓவர். அப்போ இடைவேளை, இந்த காலங்கள் சபையினுடைய காலங்கள், இந்த கடைசி ஒரு வாரம். ஸோ அதுதான் த ட்ரிபுலேஷன் பீரியட். ஸோ இது எல்லாமே தானியேல் ஏற்கனவே முன்னறிவித்த ஒரு காரியம்தான். ஸோ ஒரு மேசியா வருவார் அப்படிங்கிறது அவங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்றும் கிடையாது. ஸோ தே ஆர் ஆல் எக்ஸ்பெக்டிங். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் நிறைவேறுவதற்கு சில அடையாளங்கள் தான் யுத்தங்கள். ஸோ இந்த வார் அப்படிங்கிறத பைபிள் ரொம்ப அழகாகவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அது இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போயிட்டார். அப்போ வார் அப்படின்னு அவர் சொன்னார்னா, இந்த பைபிளில் நிறைய ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், நிறைய விதமான மக்கள் பற்றி படிக்கிறோம். பாபிலோனியர்கள், அசீரியர்கள், மோவாபியர்கள், இப்படி ஏராளமான மக்கள் பற்றி படிக்கிறோம் இல்லையா? திஸ் இஸ் நாட் அன் ஹிஸ்ட்ரி புக். ஆனால் உலக வரலாறு முழுக்க இந்த பைபிளில் மட்டும்தான் எழுதியிருக்கு. ஏன் இந்த வரலாறு இவங்களெல்லாம் எழுதியிருக்குன்னா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம் இஸ்ரவேல் மக்கள். இந்த இஸ்ரவேல் மக்களோட சம்பந்தப்பட்ட ராஜ்யங்களை பற்றி தான் எழுதியிருக்கு. அதில் ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வல்லரசாக இருந்த எல்லா ராஜ்யங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யுங்க, உங்கள் வேர்ல்டு மேப் எடுத்து அதில் இருக்கக்கூடிய இஸ்ரேலை மட்டும் டோட்டலாக அந்த மேப்லேருந்து டெலீட் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த டோட்டலாகவே இந்த உலகம் எப்படி இருக்குன்னா டிஸ்கனெக்டடாக இருக்கும். யூ கேனாட் கனெக்ட் இட். இந்த இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு, ஆனால் இந்த நாடு தான் மற்ற கான்டினென்ட்ஸ் எல்லாத்தையும் அழகாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு. காட் ஹஸ் பிளேஸ்ட் இஸ்ரேல் as the சென்டர். ஸோ இந்த இஸ்ரேலை மையமாக வச்சு தான் பல ராஜாக்கள் இதை தாண்டி போய் மற்ற இடங்களெல்லாம் பிடிக்கிறதுக்காகலாம் வந்தாங்க. ஸோ இஸ்ரேல் அதனால தான் பல ராஜ்யங்களுக்கு கீழெல்லாம் கடந்து போச்சு. பிகாஸ் தட் வாஸ் ஒன் ஆஃப் த சென்டர் பிளேஸ். அது வழியாக தான் போகணும். அப்போது அந்த மாதிரி கர்த்தர் இந்த இடத்த, இந்த பூமியில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இந்த நாட்டை மையப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த டிவி கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன, இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த ராஃபா லொக்கேஷன். இப்போ ஊடகங்கள் எல்லாமே இஸ்ரேல் செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு சோர்ஸ்லேருந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தகவல். ஸோ இது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இதில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஐடிஎஃப் எங்கே அடிச்சுது அப்படிங்கிறது இதுதான். இந்த ஐடிஎஃப் ஸ்ட்ரைக் பண்ணது எங்கே பாருங்கள், மேலே அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அது. ஸோ ஃப்ரம் தேர் இட் இஸ் 180 meters. ஆனால் ஹமாஸ் எந்த இடம் அடித்தாங்கன்னு கிளைம் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு லொக்கேஷன். அங்கே தான் ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர் நடந்தது. அந்த ஃபயரில் தான் அங்கே இருந்த அகதிகள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாம் டோட்டலாகவே
கம்ப்ளீட்டாக தீக்கிரையாச்சு. ஸோ இப்போ நமக்கு 2 எவிடன்ஸு கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சேட்டிலைட்லேருந்து எடுத்திருக்கக்கூடியதும், சில 2 காசன்ஸ் ஃபோனில் பேசின சில கால் ரெக்கார்டிங்கும், அதில் ஒரு வீடியோவும் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வெடி மருந்தை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டால் அந்த வெடிமருந்து மூலமாக எவ்வளோ ஏரியா அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ இங்கே இவ்வளோ மக்கள் இருக்காங்கங்கும் போது அது இந்த அளவுக்கு அடிக்குமா அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த டார்கெட்டட் ஸ்ட்ரைக் இந்த ராஃபாவில் இருக்கிறது, இந்த ஹியூமானிட்டேரியன் ஏரியா இந்த மக்கள் இருக்கிறாங்கள அதுலேருந்து 1.7 கிலோமீட்டர். ஸோ அவங்க யூஸ் பண்ணது அதற்கு தகுந்த வெடி மருந்துகள் தான் பயன்படுத்தினாங்க. இது எதுக்காக இந்த தாக்குதல் நடந்தது அப்படின்னா, அதற்குள்ள மறைஞ்சிருந்த 2 ஹமாஸ் தீவிரவாதிகளை அவங்கள தாக்குவதற்காக தான். அப்போது இவங்க தாக்கி கொஞ்ச நேரத்திலே 2ஆவதாக ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்குது. தட் வாஸ் த செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன். ஆனால் இந்த வெடி எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய இந்த வெடி மருந்து கிடங்குகள் இருக்கும் இல்லையா, வேர் ஹவுசஸ், அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அவங்களுடைய வெப்பன்ஸ், அவங்களுடைய வெடி மருந்துகள்லாம் இருந்தது இல்லையா, அந்த சிவிலியன் காம்பவுண்ட் வால் ஒட்டியே இவங்களுடைய அந்த கிடங்கு இருந்திருக்கு. ஸோ அதில் தான் ஒரு பெரிய வெடி சத்தம் உண்டாகி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்குது. அது இந்த ஐடிஎஃப் இஸ்ரேல் இராணுவம் நடத்தினதிலிருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி அந்த இடத்துல ஒரு தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல், ஒரு ஃபயர் ட்ராஜிக்காக நடந்திருக்கு. அதில் தான் அங்கே இருந்த பாவப்பட்ட இந்த குடிமக்கள் அதில் தாக்கப்பட்டு சின்ன சின்ன குழந்தைகள், பெண்கள் அவங்கெல்லாம் மரிச்சு போயிட்டாங்க. ஸோ இது இப்போ ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்க்கலாம். ஸோ இது சேட்டிலைட்லேருந்து எடுத்த ஒன்று. ஸோ அங்கே ஒரு பெரிய வாகனம் இருந்ததாகவும், அந்த வாகனம் முழுக்க முழுக்க இந்த வெடிமருந்துனால நிரப்பப்பட்டு அது வெடித்து அங்கே ஒரு பெரிய ஒரு ஃபயர் பிளாஸ்ட் உண்டாயிருக்குது. சில நம்ம ஃபோன் காலோட அந்த கான்வர்சேஷன் நம்ம ப்ளே பண்ண முடியாது, அதில் அவங்க பேசக்கூடியதை கூட பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இது ஒரு சேஃப் ஜோனில் நடந்தது கிடையாது. ஒரு பயங்கரமான தாக்குதல். அதுல கீழே எழுதியிருக்காங்க பாருங்க, حرقنا وريحونا خلص قبعت معانا صار الواحد يتمنى يموت عشان يرتاح. அங்க வெடித்தது ஒரு ஹமாஸுக்கு உரிய ஒரு வாகனம் தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன்ஸ் வெளியே வரட்டும். பட் ஆல்வேஸ் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான இன்டெலிஜென்ட் ஏஜென்சி உண்டு. ஸோ அந்த தகவலை வச்சு தான் அவங்க முன்னேறி போவாங்க அவங்க தாக்குதல் அந்த இடத்திற்கு. ஸோ அந்த மாதிரி 2 காசன்ஸ் பேசின சில ஆடியோ ரெக்கார்டிங் கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஏஞ்சலா ரெய்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யூகே உடைய டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். ஸோ அவங்களும் சில முஸ்லீம் கம்யூனிட்டியோட ஃபேவரபிளாக அவங்களோட எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால, நான் பாலஸ்டைனை நான் ஒரு ஸ்டேட்டாக நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு. இப்போ எல்லா பக்கம் எலெக்ஷன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான கண்ட்ரீஸில் எலெக்ஷன்ஸ். ஸோ வி ஹாவ் டு டெஸ்பரேட்லி ப்ரே. இப்போ நம்ம பார்த்த காசா மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த யுத்தம் சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்கு வரணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப் மேற்கொண்டு 3 பிணை கைதிகளுடைய சடலங்களை அங்கேருந்து மீட்டுட்டு வந்திருக்கிறாங்க. டெட், தேவர் டிக்ளேர்ட் டெட். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த ராஃபாக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த தாக்குதலை அவங்க நிறுத்த போகிறது ஒன்றும் கிடையாது. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெஸ்போலா அவங்களும் சில ரஷ்யன் ஈரானியன் மிசைல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது தெரிய வந்திருக்குது. இதில் என்ன அப்படின்னா ஒரு ஆச்சரியம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு அலை கண்ட்ரி. ரஷ்யா, ஈரான் இவங்கெல்லாம்
ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் ஒரு தனி குரூப்பு. இதில் இந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ்லேருந்து அந்த ஐடிஎஃப் எடுத்த வெப்பன்ஸ் எல்லாம் அதிகமாக பார்த்தா அமெரிக்கன் மேனுஃபேக்சர்ட் வெப்பன்ஸாக இருந்ததுதான். அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, சில வெப்பன்ஸ் ஈஜிப்டுக்கு விற்கப்பட்டு ஈஜிப்டிலிருந்து அதிகமான விலை கொடுத்து அந்த வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற சில இன்வெஸ்டிகேஷன்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த அண்டர் கிரவுண்ட் டன்னல்ஸில் வந்து சில சைனீஸ் என்ஜினியர்ஸை அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த October 7 நடந்தது இல்லையா, மிகப்பெரிய ஒரு டெரர் அட்டாக், அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் முகமது டெய்ஃப். இவர் சைனாவில் தான் படித்து சைனாவில் இருக்கக்கூடிய 2 சைனீஸை திருமணம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நடந்த அட்டாக்குக்கெல்லாம் அவங்க மனைவிகள் மூலமாகவும் சில பிளானிங் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நடத்தியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், மறைமுகமாக உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதே தகவல்கள் வெளியே வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள்லாம் தான் தெரியும். இதுக்கு நடுவில் ஈஜிப்ட் சோல்ஜர்ஸ்க்கும் அடுத்ததாக அந்த இஸ்ரேல் சோல்ஜர்ஸ்க்கும் சண்டை வந்திருக்கு. யாரெல்லாம் கொஞ்சம் ஆதரவாக இருந்தாங்களோ எல்லா நாடுகளுமே இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனல் அல் ஹதாத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, ஆனால் மிகப்பெரிய ஒரு சேதங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் இதுக்கு இந்த இஸ்ரேல் தான் முக்கிய காரணம், இவங்க தான் ஆரம்பித்தாங்கன்றாங்க. இஸ்ரேல் சொல்கிறாங்க இட் வாஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் அன்யூஷுவல் இன்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம், இப்போது உலகம் முழுவதும் இஸ்ரேலை வெறுக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. இப்போது சில மிஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பைபிள் இவங்களை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12, இதுதான் எங்கே போனாலும் இதுதான் த வெரி ஃபர்ஸ்ட் கவர்னன்ட். பிகாஸ் காட் இஸ் எ கவர்னன்ட் கீப்பிங் காட். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அதை மாற்றவே மாட்டார். அப்போ இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு. இந்த வாக்கு தத்தம் என்னங்கிறத நம்ம படிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஸோ இட் வாஸ் அ காட் சோசன் கண்ட்ரி. 2வது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்த தேசம் எதுங்க, இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல், அதை சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகளும் இவங்களுக்கு இணைக்கப்படணும். ஸோ பைபிள் படி அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது இது நானோ நீங்களோ இல்லை வேற யாரோ எழுதுனதில்லை. திஸ் இஸ் த லா ஆஃப் காட். ஸோ கர்த்தர் இந்த தேசத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு சட்டம்னே சொல்லலாம். 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த 3வது வசனத்துக்கு நான் இன்னைக்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்த நடந்த சம்பவங்கள்லாம். பட் இந்த டைம் காரணமாக இதோடு நான் நிறுத்துகிறேன். இப்போ ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். 3வது வசனம் சொல்லுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்கக்கூடாது, மேப்லேயே இருக்கக்கூடாது, யூதர்கள் இருக்கவே கூடாது, அழிஞ்சு போகணும்னு எல்லாரும் சபிக்கிறாங்க. சில கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிஞ்சவங்க, ஜீசஸ் இஸ் த காட் ஆஃப் இஸ்ரேல், ஜீசஸ் இஸ் த சேம் காட் ஃபார் அஸ். அப்போது இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. இஃப் யூ பிளஸ் இஸ்ரேல் தட் வில் கம் பேக் டு யூ, இஃப் யூ கர்ஸ் இஸ்ரேல் தட் வில் ஆல்சோ கம் பேக் டு யூ. இப்போது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லா முக்கியமான தேச தலைவர்கள் எல்லாரும் இஸ்ரேலை சபிச்சாங்க. அது ஒரு ஸ்லோகமாகவே ஈரான்லலாம் பாடுவாங்க. அவங்களுடைய மந்திரமே இந்த இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கவே கூடாது, தம்சம் பண்ணிடணும், அது அழிஞ்சு மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும், இந்த மக்களே உயிரோடு இருக்கக்கூடாது. சமீபத்தில் டர்க்கிஷ் பார்லிமெண்ட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். அந்த டர்க்கிஷ் பார்லிமெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸர் எந்திரிச்சு இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாரு. இந்த இஸ்லாமுடைய நாடுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த இஸ்ரேல் தான் அவங்களுடைய எனிமி. ஸோ ஒரு பயங்கரமான எனிமி யாருன்னா இஸ்ரேல் தான். ஸோ அந்த டர்க்கிஷ் பார்லிமெண்ட்டில் அவர் பேசும்போது அவர் பேசின வார்த்தைகள், இஸ்ரேல் என்றைக்குமே சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும், இஸ்ரேல் இதில் எஸ்கேப்பே ஆகாது, இஸ்ரேல் இட் வில் கம் அண்டர் த ராத் ஆஃப் அல்லாஹ்,
இது பாரு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவர் பேசுகிற ஒரு வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க. Halbuki bizden kurtulsanız vicdan azabından kurtulamayacaksınız. Vicdan azabından kurtulsanız tarihin azabından kurtulamayacaksınız. Tarihin azabından kurtulsanız Allah'ın gazabından kurtulamayacaksınız. Hepinizi saygıyla selamlıyorum. திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. Halbuki bizden kurtulsanız vicdan azabından kurtulamayacaksınız. Vicdan azabından kurtulsanız tarihin azabından kurtulamayacaksınız. Tarihin azabından kurtulsanız Allah'ın gazabından kurtulamayacaksınız. Hepinizi saygıyla selamlıyorum. இது டர்க்கிஷ் பார்லிமெண்ட்ல நடந்த உண்மையான சம்பவங்க. he was declared dead when he cursed Israel. இப்ராஹிம் ரைசி சமீபத்தில் காலமான ஒரு பிரசிடென்ட். he was called the butcher. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஈரானியன்ஸ் உடைய மரணத்துக்கு காரணர். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இஸ்ரேலை சபிச்சாரு. ஸோ இதெல்லாம் இதனால தான் நடந்ததா அது எனக்கு தெரியாது. ஆனால் பைபிள் படி if you bless Israel you will be blessed, if you curse Israel it will come back to you. அப்போ எசேக்கியேல் 38:39 சில ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. அதில் இவருடைய மரணத்தையும் நம்மளால் கம்பேர் பண்ணியே பார்க்க முடியும். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் யோசிங்க. இப்ராஹிம் ரைசி ஈரான் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் பர்ஷியா நாடு. ஸோ இவருக்கு மேலே ஒரு லீடர் இருக்கிறார். யார் அவர்? அயத்தோலா அலி கமேனி. அவருக்கு கீழே தான் இருக்கிறாரு. இவர் தான் அடுத்த சுப்ரீம் லீடராக வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. இவரை யாரோட ஒப்பிடலாம் அப்படின்னா பர்ஷியா நாட்டில் இருந்த ஆமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட ஒப்பிடலாம். அதை அடுத்த வாரம் ஒப்பிட்டு சிலதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன? இஸ்ரவேல் எப்படிப்பட்ட தேசமாக இருந்தாலும் அது கர்த்தருடைய பாதுகாப்பு கீழாக இருக்கக்கூடிய தேசம். அந்த தேசத்துக்காக கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வழக்காடுகிறார். கடைசி நாட்களில் அந்த தேசத்துக்காக அவர் எழும்புவார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம எல்லாரும் இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிப்போம். அந்த தேசத்தில் சீக்கிரம் சமாதானம் வரட்டும். காசா பகுதிகளிலையும் இந்த யுத்தங்கள் ஓயட்டும். தொடர்ந்து வருகிற காலங்களில் இந்த எசேக்கியேல் 38 மறைஞ்சிருக்கிற சில ரகசியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.